அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இயல் 3ல் 4 லெசன் கொடுத்துருக்காங்க. ஆசிய ஜோதி, மனித நேயம், முடிவில் ஒரு தொடக்கம், அணி இலக்கணம் அப்படிங்கிற 4 லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறதுலேருந்து கொஷின் இல்லை, ஓகேங்களா? அது ஒரு கதை பகுதி. மீதி 3 லெசன்லேருந்து ஒரு 35 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கூற்று பொறுத்துக அந்த மெத்தடில் அதிகமாக கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஓகேங்களா? அந்தளவுக்கு தரமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம், ஆசிய ஜோதி அப்படிங்கிற லெசன். இந்த லெசனில் ஒரு போயம் கொடுத்துருந்தாங்க, பட் அது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதால நான் கொடுக்கல. ஏன்னா போன ஏழுகளெல்லாம் லெசன் அப்படியே கொடுத்துருப்போம் போயமை, இந்த லெசனில் கொடுக்கல, ஓகேவா? ஸோ இந்த லெசன் அந்த போயமோட அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புத்தர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறப்ப நிறைய பேர் மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மன்னனோட பேர் பிம்பிசாரன் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ அந்த மன்னனுடைய யாகத்துக்காக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதை தடுத்து அந்த மன்னன்கிட்ட அறிவுரை வழங்கி அந்த ஆடுகளை காப்பாற்றுவார். ஸோ இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம், ஓகேங்களா? இதை யார் இந்த பாட்டை ஏற்றினா அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார், ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆசிய ஜோதி, கவிமணி தேசிக விநாயகனார், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பாட்டோட சொல்லும் பொருளும் அதை எல்லாமே வரிசையாக எப்போதும் போல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வினா பொறுத்துக, சொல்லும் பொருளும். அஞ்சினர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அஞ்சினர் அப்படிங்கிறோட பொருள் பயந்தனர் அப்படின்னு வரும். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். முற்றும் அப்படின்னா முழுவதும், முற்றும் அப்படின்னா முழுவதும். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். மாறி அப்படின்னா மழையை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. இரண்டாவது வினா சொல்லும் பொருளும். கும்பி அப்படின்னா என்ன? கும்பி அப்படின்னா வயிறு. ஸோ நிறைய பேர் கேட்டுருப்பீங்க, குடிச்சு குடிச்சு குண்டி வெடிச்சு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ வயிறு, ஓகேங்களா? பூதளம் அப்படின்னா என்ன அப்படின்னா பூமி. பூதளம் அப்படின்னா பூமி. ஆகாது அப்படின்னா முடியாது, எனக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னால் முடியாது அப்படிங்கிறது என்னால் ஆகாது அப்படிங்கிறது தான். நீல் நிலம் அப்படின்னா, நிலம்னா இந்த உலகத்தை குறிக்கும். அப்போ பரந்த உலகம். பார் அப்படின்னா உலகத்தை குறிக்குது. நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், பார் அப்படின்னாலும் உலகம் தான், ஓகேங்களா? ஆப்ஷன் டி இதுக்கு சரியானது. மூன்றாவது வினா தேசிக விநாயகனார் டேஷ் ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். தேசிக விநாயகனார் டேஷ் ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் அப்படின்னா 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக அவர் பணியாற்றியிருக்கார். கீழ்கண்டவற்றுள் தேசிய விநாயகனரோடு தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் எது தேசிய விநாயகத்தோடு தொடர்புடையதுன்னா கவிமணி அப்படிங்கிற வார்த்தை தான். அதாவது அவருடைய சிறப்பு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தேசிக விநாயகனார். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர், அப்போ அது சரி. ஆசிய ஜோதி அப்படிங்கிற இந்த நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் சரிதான். ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் புத்தரின் வரலாற்றை சொல்லுது அப்படிங்கிறாங்க, அதுவும் சரிதான். அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரியானவை தான். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தான் நேர்மையான வாழ்க்கையை வாழுறதா அர்த்தம். ஒருவர் செய்யக்கூடாதது எது? ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை செய்யக்கூடாது. யாருக்குமே தீய செயல்கள் செய்யக்கூடாது. அடுத்த வினா எளிதாகும் என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எளிது ப்ளஸ் ஆகும். எளிது ப்ளஸ் ஆகும்.
பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாலை எல்லாம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும்னா பாலை ப்ளஸ் எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு வரும். இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். மாலை ப்ளஸ் எல்லாம், மாலை ப்ளஸ் எல்லாம் அப்படின்னா மாலை எல்லாம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் வந்து சப்போஸ் அந்த வார்த்தை தப்பாக புக்கில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் அப்படின்னா மாலை எல்லாம் அப்படிங்கிறத குறிக்கலாம். அதில் எலாம் அப்படின்னு கொடுத்துருக்கல மாலை எல்லாம் அப்படின்னு நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதான் சரி. அதில் ஒரு வேளை புக்கிலேயே இது தப்பாக இருந்துச்சுன்னா எல்லாம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மாலை எல்லாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது லெசன் மனித நேயம் அப்படிங்கிற லெசன். தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுணர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுணர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஓகேங்களா? அதாவது எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? எல்லா உயிர்களும் சமம் தான், எல்லாருக்கும் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும், அவ்வாறு வாழ்வதற்கு கீழ்கண்ட எது தேவை? மனுஷனும் நமக்கு எதுவும் தேவையில்லை, பிறருக்காக நம்ம எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படின்னு வாழணும்னா அவனுக்கு என்ன தேவைன்னா அவனுக்கு அருள் தேவை, பொறுமை இருக்கணும், பரிவு இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும், இன்சொல் பேசுதல் இருக்கணும். அப்போ அனைத்துமே அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் வள்ளலார் அவர்கள். வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார்? வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் வள்ளலார் அவர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்னா அன்னை தெரேசா அவர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொன்னவர் அன்னை தெரேசா. மக்களுக்கு செய்கிற பணி தான் இறைவனுக்கு செய்கிற பணி அப்படின்னு வாழ்ந்தவர் அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரேசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தையை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை ஆரம்பித்தவர் கைலாஷ் சத்யார்த்தி. இந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். கைலாஷ் சத்யார்த்தி இதுவரை டேஷ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் அப்படின்னா 86,000 குழந்தைகளை இது வரைக்கும் அவர் மீட்டிருக்காரு. 86,000 குழந்தைகளை இது வரைக்கும் அவர் மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் டேஷ் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் கைலாஷ் சத்யார்த்தி சென்றுள்ளார் அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் தூரம் அவர் வந்து நடைபயணம் செஞ்சுருக்கார் 103 நாடுகளில். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு வாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார்? குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது மனித நேயம் அப்படின்னு சொல்லப்படுது. தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் யார்? தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரேசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரேசாவிற்கு டேஷுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்து பொறுத்துக, வள்ளலார் அப்படிங்கிறவர் யார்?
வள்ளலார் அப்படிங்கிறவர் பசிப்பினி போக்கிய மகான். கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரேசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர். அடுத்தது அந்த கதை பகுதியிலிருந்து கொஸ்டின் கிடையாது. 4வது லெசன் அணி இலக்கணம் அப்படிங்கிறது தான். அணி என்பதன் பொருள் என்ன? அணி என்பதன் பொருள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அணி என்பதன் பொருள் என்னென்னா அழகு. அதாவது ஒரு செய்யுள்ள நம்ம ஏதோ ஒரு லைன் எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறோம் அதுனா அழகு கூட்டுவோம்ல, ஓகேங்களா? அழகு கூட்டுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். அப்போ எது செஞ்சாலும் அதில் அழகு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது தான் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. உவமைன்னு உண்டு, கற்பனை கலந்தால் தான் சுவை இருக்கும். ஸோ அப்போ இந்த பாடத்துக்கு அணி அப்படிங்கிறது சரியானது. பட் உவமையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதால இரண்டும் சரி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது என்ன? ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது என்னன்னா இயல்பு. ஏன்னா அது இருக்கிறபடியே நம்ம சொல்கிறதால இயல்பு நவிசீர் அணி அப்படின்னு வந்துடுது. தோட்டத்தில் மேய்குது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. இப்பாடலில் அமைஞ்சிருக்கிறது அணி என்னென்னா இயல்பு நவிசீர் அணி தான். ஏன்னா தோட்டத்தில் மேய்து பசு, அந்த கண்ணுக்குட்டி துள்ளி துள்ளி விளையாடும். அப்போ இயல்பு அப்படியே சொல்கிறதால அது இயல்பு நவிசீர் அணி அப்படின்னு வருது. ஓகேங்களா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி எனும் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் என தொடங்கும் பாடலை பாடியவர் தேசிக விநாயகனார் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிசீர் அணி. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பொருளை இயல்பை விட அதை மிகைப்படுத்தணும். ஸோ சூப்பர் டேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னோம்னா அதுதான் உயர்வு நவிசீர் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று அப்படிங்கிற பாடலில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னா உயர்வு நவிசி அணி. ஓகேங்களா? உயர்வு நவிர்சி அணி. ஓகேங்களா? இது ஒரு தாலாட்டு பாடல். அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுதான் கடைசி பொறுத்துக. மனிதநேயம் அப்படின்னா என்ன? மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை அப்படின்னா மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேங்களா? நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ். சரக்குந்து அப்படின்னா லாரியை குறிக்கும். ஓகேங்களா? இதோட 6ஆம் வகுப்பு முழுவதுமாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதை நான் இப்போ பிரிண்ட் போட்டுருவேன் 6ஆம் வகுப்பு